ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் பணியார ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் கிரைண்ட் பண்ணுறேன். நம்ம கிரைண்ட் பண்ணும்போது உளுந்தோட பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். நம்ம போடும்போது இப்படி உளுந்த வடை மாதிரி விழுகணும், அந்த மாதிரி போடணும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்திரம்னா போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு தலைப்பால் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்ல பால், நிறையா பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஊறும்போது நமக்கு நிறையா தேங்காய் பால் தேவைப்படும். ஸோ நல்லா ஊறி வரும். அதுக்காகத்தான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்பவும் சூடாக்கிறாதீங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நம்ம பணியாரம் போட்டு எடுத்துக்கிடலாம். மேக்ஸிமம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் இது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அன்ஹெல்த்தின்னு நினச்சதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டாச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலில் போட வேண்டியது தான். எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் தேங்காய் பாலில் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும், நல்லா ஊறி வந்துடும். ஸோ நம்ம பால் பணியார ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை ட்ரை பண்ணுறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.